ஹலோ மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போறது எதுவுமே அரைக்காம ரொம்ப சிம்பிளா வந்துட்டு சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போறோம். கடாயில எண்ணெய் சேர்த்துருக்கோம். அது கூட வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, 4 பிரியாணி இலையும் வந்துட்டு பிச்சு சேர்த்துருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும், பெரிய வெங்காயம் வந்துட்டு உள்ள சேர்த்து பொன்னிறமா வறுந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி தழை, ஒரு புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை 4 கொத்து வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரம் தேவையான அளவு மிளகாய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 4 பழுத்த தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வந்து அடுப்பை போட்டிங்க அப்படின்னா இந்த பதத்துக்கு வரும். ஸோ இப்போ வந்துட்டு இது கூட வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க கறியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வந்து கொதிக்க விடுங்க. கொதிச்சு வரும் பொழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்து சிம்பிளாக வந்துட்டு இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது போல் வீடியோஸ் நம்மளோட சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.